வெஜ் லவர்ஸ்க்கெல்லாம் வேறு லெவலில் இந்த மாதம் ட்ரீட் இருக்கும். பொட்டாசி பிறக்க போகுது, அதனால் வெஜ்ஜி தான் சமைக்கிறோம். சாப்பிட சொன்னாங்க பாருங்க, ஒரு ரெசிபி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாப்பாவே. மீனாட்சியோட பேத்தி இல்லையா, அதனால தண்டடா லாலிபாப் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சாக்லேட் எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போறேன். சாதம், புடி கருணக்கிழங்கு குழம்பு, ரசம், கூட்டு, அவரைக்காய். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பொட்டாசி பிறக்க போகுது, அதனால் வெஜ்ஜி தான் சமைக்கிறோம். பிறந்துருச்சு, சாரி, பொட்டாசி பிறந்துருச்சு, அதனால் வெஜ்ஜி. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் நான் வந்து வெஜ்ஜே போட ட்ரை பண்ணுறேன். நம்ம சாப்பிட மாட்டோம், வெஜ்ஜி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு 2 வீடியோ இருக்குல்ல, அதை போடுவேன் இல்லையா. வெஜ் லவர்ஸ்க்கெல்லாம் வேற லெவல் இந்த மாதம் ட்ரீட் இருக்கும். நடுவில் டிராவல் vlogலாம் உங்களுக்கு வரும். ஆமாம், நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கீழே வந்து கடையில் இந்த ஷீட் இருந்தது. என்ன ஷீட் பாப்பா இது? ஷார்ட். அதை வச்சு ஷார்ட் 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 ஏதோ ஒன்று. அவளுக்கு வரைகிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் வரைய உட்காந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, வாங்க. புடிக்கருணக்கிழங்கு காரக்குழம்பு. இந்த புடிக்கரணை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூலம் உள்ளவங்க எல்லாருமே இது வந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அதோட தன்மையை வந்து கொஞ்சம் குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லேகியம் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். நம்ம இங்கே வந்து நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன், இங்கே சாதம் வச்சுருக்கேன். பாசிப்பருப்புக்கு வந்து இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி தான் எல்லாமே, வெங்காயம் தக்காளியை தவிர. பீர்க்கங்காய் மேலே காய்ச்சிது. இது வந்து அதை ஆல்ரெடி பறித்து வச்சேன். நீ வீடியோ எடுக்கிறேன்னு வீடியோவே எடுக்க முடியல. சொரக்காய் இல்லைப்பா, அது இருக்குது. இது வந்து அவரைக்காய், ஒரு 3 நாள் சேர்த்து பறிச்சது. இப்போ இந்த அவரைக்காய் செடியை வந்து எடுத்துட்டேன், ஏன்னா இப்போ அடுத்து புதுசாக நட்டு வைக்கலாம் அப்படின்றதுனால. இது வந்து வள்ளிக்கிழங்கு, இது 2யும் போட்டு தான் கூட்டு வைக்க போகிறேன் இன்றைக்கி. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பாசிப்பருப்பு பாதி வெந்திருக்கு. அப்போ இந்த வள்ளிக்கிழங்கை போட்டுடலாம், இந்த பச்சை மிளகாவை போட்டுடலாம். இது வேகட்டும். இது வெந்த உடனே தான் நம்ம வந்து இது போட போகிறோம், பீர்க்கங்காய் போட போகிறோம். கனகவல்லி இல்லை, வள்ளிக்கிழங்கு. அதுக்கப்புறம் இந்த கிழங்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தான் அதை எடுக்க முடியும். இந்த அடுப்பில் வந்து நம்ம அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு. அதே மாதிரி இந்த கிழங்கு வந்து டக்குன்னு வெந்துடும். அதனால் இதில் வந்து இப்போ வந்து நம்ம பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வேக்காடு வேகட்டும். இப்போ புடிக்கருணக்கிழங்கு குழம்பு வந்து வச்சுக்கலாம். கிழங்கு வந்து வெந்துருச்சு, எடுத்து வச்சுட்டேன். எப்பவுமே புடிக்கருணக்கிழங்கெல்லாம் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சோம்னா காரல் வந்து இருக்காது. அதுலேயும் வந்து கொஞ்சம் பழைய கிழங்கா இருந்தால் தான் நமக்கு வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூட்டுக்கு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து. கூட்டுக்கு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆமாம், புடிக்கருணை காரக்குழம்பு. உப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு காலத்தில் மீனும் சிக்கனும் வந்துட்டு இருந்த கடாயில் என்னன்னா அந்த கடாயை ரசிக்கும். நான் எப்படி இருந்தேன், என்னை கொடுத்து வெஜிடபிளை வதக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. 1 மாதத்துக்கு இதாண்டி. 1 மாதத்துக்கு நல்லா பாருங்கள். ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து இதில் அரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் அப்படியே கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி போட்டுப்போம். நான் தேங்காய் அரைக்கும் போது ஜீரகம் போடலை, அதனால் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மக்கிட்ட ஜீரகப்பொடி கூட கிடைக்குது, ஒரு 1/4 டீஸ்பூன். புதுசாக பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்காமா. பெருங்காயம், மணத்தக்காளி வத்தல், அப்புறம் சுண்டக்காய் வத்தல். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். என்னது பாப்பா? ஸ்ட்ராபெரி சாப்பிட சொன்னாங்க பாருங்க. ஒரு ரெசிபி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாப்பாவே. என்னடா இது? ஸ்ட்ராபெரி சாக்லேட்னு சொல்லிட்டு எதையும் கேட்கல, அவங்களே எடுத்து வச்சுட்டு. ஆமாம், ஃப்ரிட்ஜில் இருக்குது எல்லாமே. நான் எதுக்கோ இந்த இது கேட்டால் இது என்னது குச்சி அது கடைசியில் பார்த்தா இதெல்லாம் பண்ணி என்னவோ பண்ணிகிட்ருக்காங்க மேடம். ஆமாம், மீனாட்சியோட பேத்தி இல்லையா, அதனால் ஆமாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கிழங்கு வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கிழங்கு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கூட்டு தாளிச்சிக்கலாம். கூட்டுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வேண்டாம். கூட்டு ரெடி. கருவேப்பிலை இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வேறு ஏதாவது நம்ம ரசம் அந்த மாதிரி வைக்கிறோன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், புளி வந்து ஆல்ரெடி ஒரு 150 கிராம் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து நம்ம புளி கொஞ்சம் அதிகமாகவே போடணும். பாருங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் அவரைக்காய் தாளிச்சிக்கலாம். அவரைக்காய் வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு இப்படி எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், அவரைக்காய்க்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து வந்து நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த அவரைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த அவரைக்காய் எல்லாமே நம்ம மாடியில் காய்ச்சது தான். கார்டன் வேலை பார்த்தாங்க. ஆமாம், எல்லாத்தையும் எடுத்துட்டேன், செடி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். இந்த அவரைக்காய் வேகணும். அப்படியே இந்த மூடி போட்டு மூடிடுவோம். பாருங்கள், இதில் உப்பும் சேர்த்துருவோம். நான் கலரில் அப்படியே மூடிடுறேன். முதல்ல ஒரு வேக்காடு வேகட்டும், அதுக்கப்புறம் கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், அவரைக்காய் ஃபஸ்ட்டு அப்படி போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த மிளகாய் எல்லாமே இதுவாகி நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த அவரைக்காய் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இதே நம்ம கடையில் வாங்குறது டல்லாக இருக்கும். இப்படி வீட்டில் அரிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. மறுபடியும் மூடி வச்சுருவோம். சொல்லிகிட்டே பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த கரையாவது எடுக்க வேண்டாம், இந்த ஓரத்துலேருந்து எடு. இங்கே தடவிடு. லைனாக ஊற்றிட்டு வா. லைனாக இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ. ஸ்ரீயே வந்து நட்ஸ் சாக்லேட் பண்ணுறாங்க. எப்படி ஸ்ரீ பண்ணுறது, ப்ரிப்பரேஷன் சொல்லுங்கள். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நட்ஸ் உள்ளே போட்டுக்கணும். அதுக்கப்புறமா சாக்லேட் ஊற்றுக்கணும். அப்புறம் முடிஞ்சிச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து சாப்பிடணும். எவ்வளோ நேரம் வைக்கணும்? ஐயா, அது தெரியலையே. 15 நிமிஷம். 15 மினிட்ஸ் இல்லை, 1 ஹவருக்கு மேலே வைக்கணும். 1 ஹவருக்கு மேலே வச்சா நல்லா வந்து இதுவாயிருக்கும். ஹாட் இன் ஷேப்பா? இது ஸ்டாரு, இது ஹாட். இன்னொன்று இருந்துச்சு, பட் அது நான் எடுக்கல. அது கம்மியாக இருந்துச்சு, அதனால எங்கள் ஃபேமிலிக்கு அது பத்தாது. நம்ம ஃபேமிலிக்கு அது பத்தாதான். ஸோ அதனால பெருசு. ஆமாம். இப்போ நான் இந்த சாக்லேட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். ஐயோ, கதவு திறக்க மறந்துட்டேனே. இன்னொன்று நான் செஞ்சு வச்சுருக்கேன் இருந்த கேப்பில். தண்டடா, லாலிபாப்ஸ். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, உள்ள வச்சுருங்க. இதை எங்கே வைக்க இடம் கிடச்சிச்சு. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போம் எடுத்து. எஸ். ஓகே. பாருங்க, தேங்காய் வந்து கொஞ்சம் திருவி போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து லஞ்சு முடிஞ்சிடுச்சு. வெஜ்ஜி தான் செஞ்சுருக்கோம். சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி கருணக்கிழங்கு குழம்பு, ரசம், கூட்டு, அதுக்கப்புறம் அவரைக்காய்.
இதில் வந்து 2 காய்கறி 3 காய்கறி மொத்தமே நம்ம மாடியிலேருந்து பறித்தது. புடிக்கரணை வந்து கடையில் வாங்கினது. நீங்களும் வந்து மாடியில் தோட்டத்தில் காய்கறி விதைச்சி அதை எடுத்து சமைக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே வந்து சமையல் ரெடி ஆயிடுச்சு. அதுங்காட்டி துணி போட்டு போகலான்னு வந்தேன். போன தடவையே கேட்டிருந்தீங்க என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னதுப்பா? ஐடெக்ஸல் தான் இது. இதோட ரேட்டு வந்து 700 ரூபா. ரமேஷ் வந்து எனக்கு ஆன்லைனில் தான் போட்டு கொடுத்தாப்புல. வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. துணி வந்து நல்லா வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்குது. நான் வந்து இதில் தான் துவைச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே நான் இதில் தான் துவைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 1.5 மூடி அளவுக்கு, ஏன்னா கம்மியாக தான் துணி இருக்குது. பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து 700 ரூபா. இதோட லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நான் தம்பி வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு எல்லாருக்குமே இது தான் வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கிட்டத்தட்ட இந்த 5 லிட்டர் கேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு 3 மாதம் கிட்ட வருது. கொஞ்சம் நம்ம கூட்டம் அதிகம் இல்லையா, அதனால் 3 மாதம் வருது. சப்போஸ் நீங்கள் வந்து 2 பேர் இருக்கிறீங்க, 3 பேர் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் வரும். நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை துணி போடுவோம். அதனால 3 மாதம் தான் வருது. அமேசானில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து அவங்க லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதே தான் யூஸ் பண்ணுவீங்க. நமக்கு எல்லாமே இந்த பெட்ஷீட்டு அதெல்லாம் துவைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு 2 மூடி போட்டுட்டு பெட்ஷீட்லாம் போட்டோம் அப்படின்னா அப்படியே பளிச்சுன்னு ஆகிடுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.